அனைவருக்கும் வணக்கம். ஒரு அன்பர் இந்த கேள்வியை கேட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, ஐயா, நான் வாசியோகம் கற்றுக்க போனேன். இப்போ கற்றுக்க போக்குள்ள நீங்கள் அதை கற்றுக்கணும் அப்படின்னா உடம்புலாம் பெயினாக இருக்கும், கொஞ்சம் உடம்பு வலியெல்லாம் தாங்கிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அப்படி தான் இருக்குமா? நம்மளால் அது செய்ய முடியாதா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. எனக்கு உடம்பு பெயினாக இருக்குன்னாக்குள்ள என்னால் அதை கற்றுக்கிறதுக்கு பயமாக இருக்குது. ஏற்கனவே எனக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லாத சூழ்நிலை இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்புறம் இன்னும் ஒரு 2-3 விஷயங்கள் இன்றைக்கி நம்ம கலந்து பார்ப்போம். இப்போ இந்த ரசமணி அப்படிங்கிறத பற்றி ஒருத்தவர் தகவல் கேட்டிருக்காரு. இந்த ரசமணினா என்னது, அதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு அதை பற்றி டீட்டெயில் கேட்டிருக்காரு. இப்போ அதை பற்றியும் நம்ம பார்ப்போம். இந்த சித்த வித்தைகளோட சில சூட்சமங்கள், சித்த வித்தையை பற்றி ஒரு சிலர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பற்றியும் அதற்கான விளக்கங்களை பற்றியும் இன்றைக்கி நம்ம பார்ப்போம். இப்போ முதல்ல இந்த வாசியோகம், இந்த சித்த வித்தை செய்தால் இந்த உடம்பு வலிக்குமா, அதை கற்றுக்கக்கூடாதா அப்படின்னு யாராவது ஒரு சிலரை பயம்படுத்துகிறீங்க அப்படின்னால் அது ஒரு தவறான விஷயம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வாசியோகம் கற்றுக்கொள்ளும் நபர்கள், சித்த வித்தையை நான் கற்றுக்கொள்ள போகிறேன் அப்படின்ற நபர்கள் அதற்கெல்லாம் ஒன்றும் நீங்கள் பயப்பட வேண்டாம். அது அவ்வளவு கஷ்டமாக இருந்திருந்தால் அப்படி சித்தர்களும் மகான்களும் அதை பகிர்ந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ அதுக்கு ஒரு வைராக்கியம் தான் வேணும். தொடர்ந்து அதை நம்ம செய்யணும். ஒரு வைராக்கியம், ஒரு சோம்பேறித்தனம் இல்லாத ஒரு வைராக்கியம் வேண்டும். நம்ம பயிற்சி இந்த நேரத்தில் பண்ணணும்னு ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. அப்படி இல்லாட்டினாலும் அந்த டைமை தாண்டி கூட பண்ணலாம். இந்த நேரத்தில் தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு அவசியமும் கிடையாது. இந்த பயிற்சிகள் பண்ணக்குள்ள வயிறு உங்களுக்கு காலியாக இருக்கணும் அப்படின்ற கண்டிஷனோடு நீங்கள் உட்காரணும். அவ்வளோதானே தவிர அந்த சித்த வித்தை மேலும் கீழுமாக செய்யக்குள்ள நிறைய சாப்பிட்ருந்தால் நீங்கள் அந்த சாப்பாடெல்லாம் எழுத்துக்கிட்டு வரும். அதனால் செரித்ததுக்கு அப்புறம்தான் நம்ம அது சாப்பிடணும். இப்போ சாப்பாடை செரிமானப்படுத்துவதற்கும் இந்த சித்த வித்தையை பயன்படுத்தலாம் என்பதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க. அது கற்றுக்கிட்டு ஒரு அனுபவம் கிடைச்சவனா அதில் அதிகமாக பயிற்சி பண்ணி பழக்கப்பட்டதுக்கப்புறம் நம்ம அதெல்லாம் செஞ்சுக்கலாம். நிறைய இந்த சித்த வித்தையை பயன்படுத்தி நிறைய விஷயங்கள் நாம் செய்து கொள்ளலாம். உடல் ரீதியாக நான் சொல்கிறேன். மற்றபடி அதிலேருந்து கிடைக்கக்கூடிய பலன்கள் என்பது அதிகமாக இருக்குது. இப்போ உடல் ரீதியாக கிடைக்கக்கூடிய பலன்கள், இப்போ அனுபவ ரீதியாக கிடைக்கக்கூடிய பலன்கள், மேல்நிலையை அடைந்து கிடைக்கக்கூடிய பலன்கள், இது நிறைய இருக்குது. ஆனால் இதில் சின்ன சின்ன விஷயங்கள் நடப்பதையெல்லாம் நாம் உயர்வாக நினைத்து பெருமை பேசிக்கொள்ளக்கூடாது. அதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளணும். சித்த வித்தியார்த்திகள் என்பவர்கள் மிக உயர்ந்தவர்களும் கிடையாது, தாழ்ந்தவர்களும் கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணும். இப்போ வள்ளலார் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நாயிலும் கடையேன் அப்படின்னு சொல்லுவார். மலை முறிட்டிட்டு போகிற வண்டு இருக்கு இல்லையா, அதை விட நான் கேவலமாக இருந்தேன் அப்படின்னு சொல்லுவார். தன்னை தாழ்த்திப்பார். அதே சமயம் அப்புறம் அப்படிதான் நாமும் இருக்க வேண்டும். அவர் தன்னை தாழ்வாகவும் பேசியிருக்கிறார், மிக உயர்ந்த நிலையிலும் பேசியிருக்கிறார் வள்ளலார். அப்பொழுது அதிலேருந்து என்ன தெரிகிறது அப்படின்னால், நம்மளும்
அதே மாதிரி தான் நம்ம வந்து வாழணும். நம்மளை வந்து உயர்வாகவும் நினச்சிக்கக்கூடாது, தாழ்வாகவும் நினச்சிக்கக்கூடாது. அதே போல் ஒரு சில பேர் இதை மாதிரி வருபவர்களை பயன்படுத்தக்கூடாது. வாசியோகம் கற்றுக்கிட்டால் உடம்பெல்லாம் வலிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. இப்போ நம்ம புதுசாக ஏதாவது ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கொத்தனார் வேலைக்கோ போகிறோம் அப்படின்னா ஒரு வெயிட்டை தூக்குறோம் அப்படின்னக்குள்ள முதல்ல கொஞ்சம் சிரமமாக இருக்கும். தூக்கி பழக்கப்பட்டுட்டா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்புறம் வந்து அது பழக்கமாயிடும். இந்த மசில்ஸ்லாம் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். அது கொஞ்சம் தூக்கி பழக்கம் கொஞ்சம் ரிலீஃப் ஆகிடும், தளர்வாயிடும். அப்புறம் நம்ம உடம்பு வந்து அதை ஏற்றுக்க ஆரம்பிச்சிடும். அதே போல் இந்த பயிற்சியும் அதை சார்ந்தது தான். நீங்கள் செய்யக்குள்ள ஃபஸ்ட்டில் வந்து முதுகில் சும்மா வலிக்கிற மாதிரி இருக்கும் சாதாரணமாக. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் உடம்புல இருக்கிற இந்த நீங்கள் பழக்கம் இல்லாததுனால உடம்புல நாடிகளை சுத்தம் பண்ணும் முறை ஒன்று இருக்கிறது, பழக்கப்படுத்துது. இப்போ ஆசன பயிற்சி பண்ணக்குள்ளே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உடம்பை வந்து தளர்வு பண்ணுவோம். அப்படி தளர்வு பண்ணலைன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடம்பு அங்கங்கே பிடிக்கும். அதே விஷயம்தான் இதுலேயும், இந்த வசியோகத்துலேயும் ஆரம்ப காலத்தில் அங்கங்கேயும் கொஞ்சம் பிடிக்கும். அப்புறம் போக போக அது வந்து பழக்கமாயிடும். அப்புறம் கால் மறுப்பது, இது எல்லாமே சாதாரணமாக எல்லாருக்கும் நடப்பது தான். நம்ம சும்மாவே ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம், ஆடாமல் அசையாமல் ஒரு அரை மணி நேரம் உட்காந்துருக்குன்னா கால் மறுக்க தான் செய்யும். அது வந்து தியானத்தில் உட்காரும்போது மறுக்குது, மற்ற நேரத்தில் மறுக்கல அப்படிலாம், எல்லா நேரங்களிலும் மறுக்க தான் செய்யும். ஆனால் தியானத்தில் இருக்கும் பொழுது அந்த மறுப்பதை கடந்து அந்த இரத்த ஓட்டம் பாயும் என்பதை நாம் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து அந்த கால் மறுக்கக்குள்ளே கொஞ்சம் பொறுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இரத்த ஓட்டம் திரும்பவும் அது வந்து பாய ஆரம்பிச்சிடும். அப்படி ஒரு பாகமாக மறுத்துக்கிட்டே வரும். அது எல்லாம் நீங்கள் பழக எல்லாமே கற்றுக்கிட்டால் நம்ம வரோம் அப்படிலாம் இல்லை, எல்லாமே பழக்கம்தான். இப்போ வந்து பெயிண்ட் அடிக்கிறாரு, ஒரு கையாலேயே பெயிண்ட் அடிப்பார். பெயிண்ட் அடித்து அவருக்கு பழக்கமே இல்லாமல் இருக்கும். ஒரு கையால் பெயிண்ட் அடிக்க கையெல்லாம் குடையும் நைட்டில். ஆக கை குடையுதே அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கே போகாமல் வீட்டில் உட்காந்துருக்க முடியுமானா அப்படிலாம் இருக்க முடியாது. அப்போ நம்ம ஒரு 2-3 நாள் கை குடையும், அதுக்கப்புறம் அது வந்து பழகிடும். அதிகமாக உழைப்பதும் தவறு, உழைக்காமல் இருப்பதும் தவறு. எப்பொழுதுமே நம்ம வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்துலேயும் அளவாக இருக்கணும். அளவான ஓய்வு, அளவான உழைப்பு, அளவான உணவு, அளவான பேச்சு, எல்லாமே அளவோடு வச்சுக்கணும். தேவை இருந்தால் ஒரு செயலை செய்யணும், தேவையில்லைன்னா நம்ம வந்து சும்மா இருக்கணும். ஆகவே அப்படி யாராவது பயன்படுத்தினாங்க அவங்கள அப்படின்னா நீங்கள் வந்து பயப்படாதுங்க. எல்லாமே பழக்கம்தான். வந்து பழகாமல் ஒன்றும் கிடைக்க போகிறது கிடையாது. இதில் ஒரு சில பெண்களும் வந்து பெண்களுக்கும் அதை சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து அது வலிக்கும், உங்களுக்கு அது சரி வராது அப்படிலாம் சொல்கிறாங்க. பெண்களுக்கு வந்து கர்ப்ப வலியை விட உங்களுக்கு வந்து பிள்ளை பேரு வலி இருக்கு இல்லையா, அதை விடவா ஒரு வலியை வந்து நீங்கள் இது பண்ணிட போகிறீங்க. ஆகவே அந்த அளவுக்கெல்லாம் இல்லாமல் இது ஒரு சாதாரண ஒரு நடைமுறையில் தான் இருக்கும். இதை கண்டு நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம். தாராளமாக சித்த வித்தையோ வாசியோக பயிற்சியோ நீங்கள் வந்து கற்றுக்கொண்டு எடுத்துக்கொள்ளலாம். அதில் எந்த விதமான தவறும் இல்லை என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது அடுத்தது இந்த ரசமணிக்கு வருவோம். ரசமணி என்பது 2 விதமாக உள்ளது. இந்த ரசமணி ஒன்று என்ன அப்படின்னா, புறத்தில் இருக்கும் ரசமணி, ஒன்று அகத்தில் இருக்கும் ரசமணி. இப்போ வந்து இந்த சுப்பிரமணின்னு ஒரு கடவுள் இருக்கார் இல்லையா, முருக கடவுள், அவருக்கு வந்து சுக்கிலமணி என்று பெயர் அப்படின்னு ஏற்கனவே பதிவிட்டிருப்பேன். அந்த சுப்பிரமணி தான் என்னவா மாறினார், சுக்கிலமணியாக இருந்தது தான் சுப்பிரமணியாக மாறி இருக்கு. அதை தான் ஒரு கோடு வேடாக சித்தர்கள் சொல்வார்கள். இந்த சுக்கிலமணியை சுப்பிரமணி அப்படின்னு சொல்வார்கள். அதுவும் பூர்வ மத்தியத்தில் தான் இருக்குது. இப்போ வந்து அது எப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாக பார்ப்போம். இப்போ புறத்தில் ஒரு வந்து ரசமணி இருக்குது,
அது பாதரசம் இருக்கு இல்லையா, அந்த பாதரசத்தை கட்டுவது. பாதரசம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழே இப்படி அந்த அந்த அது வந்து ரசமாக தான் இருக்கும், ஒரு திரவம் தான் அது. அப்படி ஊற்றினீங்கன்னா அப்படியே பிரிஞ்சிடும், உங்களுக்கு அணுவாக அப்படியே பிரிஞ்சிடும், செதறிடும், அப்படியே மணல் மணலாக செதற மாதிரி செதறிடும். எதையாவது ஒரு பாட்டில்லையோ இல்லை பாட்டிலில் தான் அதிகபட்சமாக அதை வந்து பீங்கான்லேயோ பாட்டில்லையோ அதை வச்சுருக்கணும். பிளாஸ்டிக் அதை வந்து பயன்படுத்தணும் கண்ணாடி பாத்திரத்தில். அப்படி பயன்படுத்தலைன்னா என்ன ஆகும்னா பிரிஞ்சு ஓடிடும். அதே போல் இந்த ரசமணியில் இந்த வந்து கட்டுமுறை என்று இருக்கிறது. அதை வந்து என்ன பண்ணுவார்கள், சில மூலிகைகளை அதில் சேர்த்து அதை மடிப்பார்கள். மடிப்பது என்றால் அந்த திரவ நிலையில் இருக்கக்கூடிய அந்த ரசத்தை திடநிலைக்கு மாற்றுவார்கள். அதில் உள்ள குற்றத்தை நீக்குவாங்க. அரைச்சி அந்த சாறை ஊற்றி கல்வத்தில் போட்டு நல்லா அரைக்கக்குள்ளே அது மடிஞ்சிரும். அது மடிஞ்ச உடனே அதை எடுத்து உருண்டையாக்கி அதில் சென்ட்ரலில் ஒரு ஹோல் பண்ணி அதை ரசமணியாக பயன்படுத்துவது என்பது முறையாக உள்ளது தான். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ரசமணியில் லிங்கம் எல்லாம் தயாரிப்பதெல்லாம் ஒரு முறையாக இருக்கிறது. அந்த ரசமணியில் பாலை ஊற்றி குடிப்பது, அது மாதிரிலாம் சில பழக்க வழக்கங்கள்லாம் இருக்குது. அது நமக்கு தேவையில்லாத விஷயம். அது வந்து அப்படிலாம் நம்ம வந்து பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. ஆகவே இந்த ரசமணி இருக்கு இல்லையா, அது கட்டி அதை வந்து நீங்கள் ரசமணியாக நீங்கள் இடுப்பில் கட்டிக்கும் போது சில விதமான நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த தண்ணி பட்டு உடம்புல படுறது நல்லது. அது உடம்புலேயே உராசிக்கிட்டு இருக்கிறதுனால உடம்பு உஷ்ணத்தை எடுக்கும். சில பேர் வந்து இது நடக்கும், பணம் கிடைக்கும், வந்து உங்களுக்கு முக்தி நிலைக்கு போயிடலாம் அப்படிலாம் போய் சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. அதற்கும் இதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. அது மருத்துவ ரீதியான ஒன்று அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் ரசமணியை வச்சுருந்தீங்கன்னா பறக்கலாம், நடக்கலாம், தண்ணியில் அதெல்லாம் பொய். அதெல்லாம் நீங்கள் வந்து நம்பாதீங்க. இந்த மூட பழக்க வழக்கங்கள் எதுவாக இருந்தாலும் அதை வந்து நம்பக்கூடாது. இப்போ வீடியோலாம் ஒருத்தர் பறக்கிற மாதிரி காமிப்பாங்க. ஒரு தாடி வச்சுக்கிட்டு ஒருத்தர் பறப்பார். பறந்து அதுக்கு பார்த்திங்கன்னா 1 மில்லியன் பேர் பார்த்துருப்பான், ஏகப்பட்ட லைக் விழுந்திருக்கும். இந்த மூட பழக்க வழக்கங்கள் சும்மா இதெல்லாம் வந்து நம்பாதீங்க. இது தேவையில்லாத கிராஃபிக் பண்ணி அதை மாதிரி செய்கிறது. ஆனால் இந்த ஜீவன் வந்து நம்ம வந்து ஒரு தியானிச்சுக்கிட்டு வித்தை பயிற்சி பண்ணக்குள்ளே நிஷ்டையில் உட்காரக்குள்ளே இந்த உடலுங்கிறது அப்படியே மேலே இருக்கிற மாதிரி ஒரு 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 ஃபீலிங் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அது வந்து இந்த ஜீவன் மேலே வந்து மிதக்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் இது. இதெல்லாம் வந்து நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேணாம். எந்த அனுபவம் கிடைத்தாலும் நான் வந்து முக்தி அடைந்த நிலை, முக்தி அடையாத நிலை, ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட நிலை, இந்த 3 நிலைகள் தான் இருக்குது. அதுக்கு நடுவில் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நடக்கும். அதெல்லாம் நம்ம வந்து அதை வந்து அதிலேயே மயங்கி கடந்துட்டோம் அப்படின்னா நம்ம மேலே ஏறி மேல்நிலைக்கு போக முடியாது. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சிக்கிக்கக்கூடாது அப்படின்னு சித்தர்கள் சொல்லுவாங்க. அப்படி இந்த ரசமணி என்பது அது வந்து இடுப்பில் கட்டிக்கிட்டால் உடம்புக்கு நன்மையை தரும். ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ரசத்தை சரியாக மடிக்காத பொழுது அதை இடுப்பில் கட்டி கொண்டால் அது நம்ம உடம்பில் அது என்ன ஆகும், உரச அந்த ரசம் உள்ளுக்குள்ளார தோல் வழியாக ஏறும். அப்படி தோல் வழியாக சரியாக மடிக்கலைன்னா அது ஏறும் பொழுது தோல் வியாதிகள் வரும். அதனால் அந்த ரசமணியை பயன்படுத்துவது என்பதை பயன்படுத்தாமல் விட்டுவிடுவது நல்லது. ஆகவே இது வந்து புறத்தில் இருக்கிற ரசமணி. இப்போ அகத்தில் நமக்கு ஒரு ரசமணி இருக்குது. அது புருவ மத்தியத்துக்கு மேல் இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன். புருவ மத்தியத்திற்கும் 2 புருவம் இருக்குல்லையே, அதற்கு மத்தியில் மேல் பகுதியில் அந்த ரசம் அப்படின்னு இருக்குது. அதுக்கு பேர் தான் பிரம்மம் அப்படின்னு சொல்லுவோம்.
சக்தி அப்படின்னு சொல்லுவோம், சுக்கிலம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இதை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சுக்கிலமாகப்பட்டது ஒரு மனிதன் காம வயப்படும் பொழுது அது இறங்கி கீழே வந்து அதற்கப்புறம் சம்யோகம் பண்ணக்குள்ள அது வந்து கர்ப்பப்பையில் போய் விழுது. இப்படி இதை மாதிரி செயல்களை செய்யாமல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பிரம்மத்தையும் சுக்கிலத்தையும் பாதுகாத்து மேலும் கீழுமாக பிரம்மரந்திரத்தை தட்டி துறக்கணும். திறந்து அதை ஊதிக்கிட்டே இருக்கக்குள்ள அந்த கனல் இருக்கு இல்லையா, அந்த அங்கே புருவ மத்தியத்தில் இருக்கக்குள்ள அங்கே தான் என்ன இருக்குன்னா உங்களுடைய பிரகாசத்தன்மையாக அங்கே கனல் ஒன்று இருக்குது. நம்ம சாமி சிவானந்த பரமஹம்சர் சொன்ன மாதிரி அங்கே ஒரு நெருப்பு கனல் இருக்குது. அந்த கனலை ஊத ஊத தான் அது என்ன ஆகும், பிரகாசமாகும். அப்படி அந்த புருவ மத்தியத்தை நீங்கள் பார்த்து உங்களை ஜீவனை கொண்டு மேலும் கீழுமாக ஊதும்பொழுது அந்த பிரம்மமாகப்பட்டது சக்தியாகப்பட்டது அதை ஊத 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 என்னாகும், இறுகி சுக்கிலமணியாக மாறிவிடும். அப்போ என்ன பண்ணணும், யோகத்தில் உள்ளார அந்த சுக்கிலத்தை வெளியிலே விடாமல் ஊதி ஊதி அதை வந்து நாம் பாதுகாக்கும் பொழுது அது சுக்கிலமணியாக மாறிவிடுகிறது. அப்படி சுக்கிலமணியாக மாறும் அந்த மணியை நாம் வந்து கட்டிவிட்டால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னால், அதுக்கப்புறம் ஜீவன் போய் அந்த இடத்துல தங்கி பழக்கப்பட்டுட்டு வந்துடுச்சு அப்படின்னால் அது எப்போ சமாதி ஆகுதோ அப்போ போய் அங்கே நிறுத்திக்கலாம் ஒன்று. அதுக்கப்புறம் பிரம்மரந்திரத்தை தட்டி துறக்கும் பொழுது அங்கிருந்து அமிழ்தூரல் என்று ஒன்று கசியும். அந்த அமிழ்தூரலை நீங்கள் உண்ணும் பொழுது உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் நடக்கும். அப்போ தான் இந்த ரசமணியின் பலன் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணுறது, உருவத்தை சின்னதாக்குறது பெருசாக்குறது, நீங்கள் என்ன செய்கிறீங்களோ தண்ணியில் நடக்கிறது போகிறது வர்றது, ஒரு சித்தர்கள் நினச்சா என்னென்னலாமா பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ண முடியும். அந்த ஜீவனை சிவமாக்கினாலும் அந்த சதாசிவ நிலையை அடைந்தாலும் நம்மளால் எல்லாத்தையும் செய்ய முடியும். இப்படி உடம்புக்குள்ள ஒரு மணி இருக்குது, அதுக்கு பேர் சுக்கிலமணி அப்படின்னு பேர், அதுக்கு ரசமணின்னும் பேர். இந்த ரசமணியை யார் வந்து இலகாமல் அங்கே வந்து சுத்தப்படுத்தி அது மணியாக்கி வச்சுருக்காங்களோ அவர்கள் எது நினைத்தாலும் கைவல்யமாகும், கைகூடும் என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி தான் ஒரு முறை வந்து சாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் வந்து வெளியில் வந்து ஆசிரமத்துக்கு வெளியில் படுக்கிறது தான் சாமியோட வழக்கமாக இருக்குது எங்கே இருந்தாலும். அப்போ வந்து ஒரு திருடன் வந்து ஆசிரமத்துக்குள்ளார வந்துட்டு திருடிட்டு வெளியில் வந்துட்டான். வெளியில் வரும்பொழுது எல்லா திசையிலையும் 4 திசைகளிலையும் அவன் இப்படி அப்படி ஓடும் பொழுது எங்கே ஓடினாலும் சாமி வந்து அவனை விட மிகப்பெரிய உயரத்தில் நிற்கிறாங்களாம். அப்புறம் அவன் பார்த்து பயந்து ஓடிட்டதா ஒரு தகவல் இருக்குது. அதே போல் தன்னுடைய உடலை சுருக்கி கொள்வதும் விரிவாக்கம் செய்து கொள்வதும் எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஞானோதயம் அடைந்ததுக்கு அப்புறம்தான், இந்த சுக்கிலத்தை மணியாக்கிய பிறகுதான் இதெல்லாம் நடக்கும், படிப்படியாக நடக்கும். ஆகவே இந்த சுக்கிலத்தை தான் நீங்கள் மணியாக்கணுமே தவிர அந்த பாதரசத்தை நீங்கள் மணியாக்குவது என்பது அது வந்து புறத்தில். அகத்தில் இந்த ரசம் என்ற இந்த சுக்கிலத்தை மணியாக்குவதே ரசமணி என்று பெயர். இதுதான் உண்மையான ரசமணி. இந்த ரசமணி கைவல்யம் பெற்றால்தான் அந்த வந்து நீங்கள் என்ன நினச்சிங்களோ எல்லாமே நடக்கும். தண்ணியில் நடக்கிறது போகிறது வர்றது எதுவாக இருந்தாலும் நடக்கும். இதையெல்லாம் நம்ம வந்து சொல்கிறோமே தவிர இதெல்லாம் நீங்கள் வந்து அதை வந்து ரொம்ப பெருசாக எடுத்துக்கக்கூடாது. இப்படி நடந்துக்கலாம் அப்படி நடந்துக்கலாம் அப்படிலாம் நம்ம வந்து சொல்லவே கூடாது.
இதெல்லாம் மற்றவர்கள் கேட்கும்போது இது மிகைப்படுத்தி சொல்கிற மாதிரி இருக்கும். ஆகவே இதெல்லாம் பெருசாக நம்ம இதை பற்றிலாம் பகிர்ந்துக்கவே கூடாது. எந்த நிலையில் இருந்தாலும் அமைதியாகவும் பொறுமையாகவும் நம் உள்முகமாகவும் நம் வேலையை பார்த்து கொண்டு இருக்க வேண்டும். அதுதான் ஒரு சித்த வித்தியார்த்திகளின் தலையாய கடமையாக இருக்க வேண்டும். அதுதான் தன்னடக்கம் என்பது. அதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி இந்த ரசத்தை கட்டினால் மட்டுமே தான் நமக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்குமே தவிர அந்த மணியை கட்டி கொண்டால் எந்த விதமான நன்மையும் கிடைக்காது என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி இந்த சுக்கிலத்தை மணியாக்கி வைத்திருப்பவர்கள் ரசவாதம் என்ற ஒன்று உள்ளது. அந்த ரசவாதம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னால், இந்த பாதரசம் இருக்கு இல்லையா, இந்த பாதரசத்தை கொண்டு இந்த செம்பு இருக்கு இல்லையா, இந்த செம்பை பாதரசம் சில மூலிகைகளை என்ன பண்ணுவாங்க, அதில் கலந்து உருக்குவாங்க. உருக்கக்குள்ளே பார்த்திங்கன்னா செம்போட குற்றம் நீங்கி அது தங்கமாக மாறும். இந்த ரசத்தை யார் உடம்பில் அந்த புருவ மத்தியத்தில் இருக்கிற அந்த சுக்கிலத்தை மணியாக்குகிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த ரசவாதம் கைகூடும். எல்லோரும் அந்த ரசவாதத்தை பயன்படுத்த முடியாது. செம்பை தங்கமாக்குவது என்பது எல்லாராலையும் முடியாது. இந்த செம்பை தங்கமாக்குறேன்னு சொல்லிட்டு பலவிதமான பேர்கள் இதில் பெரிய பொருளெல்லாம் இழந்திருக்காங்க. அதுக்கு அதிகமாக செலவு பண்ணுவாங்க. அதில் இந்த சிறுநாகம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது மெட்டலில். அதை பயன்படுத்துவாங்க. அதிலே பெரிய கண் இருக்குது, சிறிய கண்ணும் இருக்குது. அதில் அதை பயன்படுத்தி சில ப்ராசஸ்லாம் அதில் பண்ணுவாங்க. மூலிகையெல்லாம் ஊற்றி அதில் நிறைய மெட்டலெல்லாம் கலந்து ஒன்றாக சேர்ந்து அதை உருக்கும் பொழுது அது தங்கமாக மாறும். அந்த செம்பை வச்சு உருக்கக்குள்ளே தங்கமாக மாறும். இது எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் உடம்பில் இருக்கிற இந்த சுக்கிலமணியை நீங்கள் சுக்கிலத்தை மணியாக்கி அந்த ஞானோதயம் அடைந்தால்தான் நீங்கள் இந்த செம்பை உருக்கி தங்கமாக்கக்கூடிய கைவல்யத்தை நீங்கள் பெற முடியும். அப்பொழுது நீங்கள் ஆசையை அற்ற நிலையில்தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஞானோதயமே அடைய முடியும். பற்றற்ற நிலையில் இருக்கணும், ஆசை இல்லாமல் இருக்கணும், எந்த விதமான ஒரு பந்தபாசம் எதிலையும் இல்லாமல் இருக்கும் பொழுது தான் இந்த ஞானம் கிடைக்குது. ஞானம் வேணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு இல்லையா, அது கூட ஒரு விதமான பற்று. அந்த பற்றையும் அற்றால்தான் இந்த ஞானமே கிடைக்கும் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நிலைக்கு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா இந்த தங்கத்து மேலே உங்களுக்கு ஆசையே வராது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உடலே ஸ்வர்ண தேகமாக மாறிவிடும். இந்த உடமே தங்கமாய் மாறிவிடும். அதற்கெல்லாம் நிறைய கஷ்டப்படணும். நிறைய உங்களுக்கு மூலிகைகள் இருக்குது. அதை நம்ம சாப்பிடலாம். ஆனால் எதை சாப்பிட்டாலும் இந்த வித்தையில் ஒழுங்காக இருக்க வேண்டும். அந்த சரியான ரூல்களை எல்லாம் கடைப்பிடிக்கணும். இதில் சரியாக இருந்தால்தான் அது எல்லாம் நமக்கு கைவல்யமாகும், கைகூடும் என்பதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ இப்படி பூண்டி மகான் ஒருத்தவர் இருந்திருக்காரு. இன்னும் நிறைய சித்தர்கள்லாம் இருந்திருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாராவது ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்க ஒரு செம்பு ஓட்டக்காலனா அப்படின்னு சொல்லுவாங்க, செம்பு காசு, அதை எடுத்துகிட்டு வர சொல்லி அதில் சில மூலிகைகளை ஊற்றி இந்த ரசத்தையும் இந்த பாதரசத்தையும் அதில் கலந்து சில மெட்டல்களை அதில் சேர்த்து உருக்குனாங்க அப்படின்னா
செம்போட குற்றம் நீங்கினால் அது வந்து தங்கமாக மாறிவிடும். இந்த வேலையை செய்து அது தங்கமாக மாற்றி சில ஏழைகளின் வறுமையை தீர்த்திருக்கிறார்கள். இப்போ நம்ம நித்யானந்தர் இருக்கார் இல்லையா, சிவானந்த பரமஹம்சரோட சிஷ்யர், அவர் வந்து என்ன பண்ணிட்டார், ஒரு மலை மேலே ஒரு மரத்தில் வந்து உட்காந்து பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டார். பயிற்சி பண்ணி அவர் வந்து ரொம்ப மிகவும் மிகுந்த வைராக்கியம் உள்ளவர். இந்த சாமியோட சிஷ்யர்லேயே ரொம்ப சீக்கிரம் ஞானோதயம் அடைந்தவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நித்யானந்தர் தான். அப்போ அவர் வந்து ஞானோதயம் அடைஞ்சிட்டார். ரொம்ப கடுமையாக பயிற்சி பண்ணி ஞானோதயம் அடைஞ்சிட்டார். அந்த மலையிலேருந்து அவர் வந்து கீழே இறங்கி வந்தார். அப்போ அவர் வந்து ஒரு கோமணம் மட்டும்தான் கட்டியிருப்பார். அந்த கோமணத்தில் இருந்து அங்கே அந்த கோயிலுக்கு வரும் பக்தர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த கோமணத்தில் இருந்து வெறும் நோட்டாக இழுத்து கொடுத்துக்கிட்டே போனாராம். வரவங்களுக்கெல்லாம் பணமாக கொடுத்துக்கிட்டு போனாராம். அப்படி அந்த சித்து விளையாட்டெல்லாம் விளையாண்டுருக்காரு. அப்படி சித்து விளையாட்டை விளையாண்டதுனாலையும் சில விஷயங்கள் பண்ணதுனாலையும் அவர் வந்து வயிற்று வலி வந்ததாக ஒரு தகவல் இருக்குது. அப்படி சித்துகளை நம்ம வந்து விளையாடக்கூடாது, பத்திரப்படுத்தி வைத்திருக்க வேண்டும். நமக்கு ஒன்றும் தெரியாதது போல நாம் வந்து வெறுமையாக இருக்க வேண்டும். ரொம்ப நம்ம வந்து இந்த சாதாரண மனிதர்கள் போல் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஆட்டெல்லாம் போடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இந்த சாதாரண மனிதர்களுக்கு பணம் அதிகமாக கிடச்சிச்சின்னா என்ன பண்ணுவான், அதை வாங்குவான், இதை வாங்குவான், அவன் பேச்சு மாறும், அவன் குணம் மாறும், செயல் மாறும். பணம் வந்தால் என்ன ஆகும், எல்லாமே மாறிடும். பசி வந்தால் எல்லாமே மறந்துடும். பசின்னு ஒருத்தவனுக்கு வந்துடுச்சுன்னா எல்லாத்தையும் மறந்துடுவான். மானம், ரோஷம், கௌரவம் எதுவுமே இருக்காது அவனுக்கு. அப்போ அங்கே இருக்கிற ஒரே நிலைமை எப்படி இருக்குன்னா, நான் இப்போ சாப்பிடணும், என்னை வந்து சிறுகுடல் பெருகுடல் திங்குது அப்படின்னு சொல்லுவான். அதனால தான் போதுன்னு சொல்கிறது இந்த வயிறு மட்டும்தான். அதுக்காக தான் அந்த உணவை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலார் வந்து இந்த அன்னதானத்தை பரிந்துரைக்கிறாரு. எல்லாருமே இந்த உணவை வந்து பரிந்துரைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா சித்தர்களுக்கும் மகான்களுக்கும் மிகப்பெரிய தேவையாக இருப்பது இந்த உணவு மட்டும்தான். இந்த தண்ணீரும் உணவு மட்டும்தான் அவங்களோட தேவையாக இருக்குது. மற்ற எதுவுமே அவங்களுக்கு தேவையில்லை. ஆனால் ஒரு சிலர்கள் அதையும் பொருட்படுத்தாமல் இந்த காற்றை உண்டு வாழ்வதும் உணவு இல்லாமல் வாழ்வதும் ஒரு வழக்கமாக ஒரு சில பேர்லாம் வாழ்ந்துருக்காங்க. அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நமக்கு வந்து கடுமையான பயிற்சியும் முயற்சியும் வேணும். அப்படி இருந்தால் நாமும் அந்த வழியே பயணிக்கலாம். அதிக உடல் உழைப்பு இருக்கக்கூடாது, முழுமையாக அதிலே இருந்து விட வேண்டும். தனிமையில் இருக்கணும், ஒதுங்கிடணும். நம்ம இந்த பந்தபாசத்தில் இருக்கக்கூடாது. அதற்கு நிறையா சில ரூல்கள்லாம் இருக்குது. எப்படி எப்படி இருக்கணும், என்னென்ன பண்ணணும் அப்படின்ற சில நடைமுறைகள்லாம் இருக்குது. அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ரசவாதத்தில் ஈடுபடணும் அப்படின்னால் என்ன பண்ணணும், நம்மளோட காயத்தை சித்தியாக்கணும். இந்த காயத்தை சித்தியாக்கினால் என்ன பண்ணலாம், ரசவாதத்தில் நம்ம ஈடுபடலாம். ஒரு பெரிய ஒரு நீதிபதி அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த ரசவாதத்தில் இந்த சித்தர்கள் நூலை நிறையா பார்த்துட்டு இந்த ரசவாதத்தில் ஈடுபட்டு மிகப்பெரிய அளவில் பொருளை வந்து இழந்துட்டார். அவர் வந்து ரசவாதத்தை அதிகமாக பயன்படுத்தி பார்த்தவர். நிறைய சயின்டிஸ்ட்டுகள் கூட, இந்த ஐன்ஸ்டீன் கூட இந்த ரசவாதத்தில் கடைசி காலத்தில் ஈடுபட்டதாக ஒரு தகவல் இருக்குது. நிறையா விஞ்ஞானிகளும் இந்த ரசவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க. ஈடுபட்டு என்னன்னா இவங்க வந்து அதை வந்து நிறைவேற்ற முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனால், அவர்கள் தன்னை உணர்ந்தால்தான் அந்த ரசவாதத்தை பயன்படுத்த முடியும் என்பது யாருக்கும் தெரியாது. அவர்கள் அந்த நூலை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு நூலில் இருக்கிற ஒரு பாடலில் விளக்கம் இருக்கும், அந்த பாடலுக்கு இன்னொரு விளக்கம் அதை சார்ந்த இன்னொரு பாடல் எங்கே இருக்குன்னா ஒரு 10 பாடல் தள்ளி இருக்கும், இல்லைன்னா ஒரு 50 பாடல் தள்ளி இருக்கும். இப்படி தான் இந்த சித்தர்களோட பாடல்கள் எல்லாம் மிக சூட்சமமாகவும் மறைமுகமாகவும் இருக்குது. இப்படி இருந்ததுனால தான் இந்த உலக மக்கள் எல்லாம்
அதில் வந்து குழப்பம் அடைகிறாங்க. இவர் வந்து சிவபெருமானை பற்றி சொல்லியிருக்காரு, இவர் வந்து பார்வதியை பற்றி சொல்லியிருக்காங்களே, இவர்கள் சுப்பிரமணியை பற்றி சொல்லியிருக்காங்களே, இவர் விநாயகரை பற்றி பாடிக்கிறேன். விநாயகர் அகவல் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஔவையார் பாடினது. அந்த விநாயகர் அகவல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வித்தை தான். இந்த அதே போல் வள்ளலாரோட அந்த முதல் பாடல் இருக்கு இல்லையா, எல்லான் வல்லான் தன்னை ஏற்று அப்படின்ற பாடலும் இந்த சித்த வித்தையோட பாடல் தான் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இந்த வந்து விநாயகர் என்பவர் வந்து மூலாதார மூலக்கணபதி அப்படின்னு சொல்லுவோம். அந்த மூலக்கணல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மூலக்கணல் எங்கே இருக்குது அப்படின்னா அது வந்து அண்ணாக்கு துவாரத்தில் வந்து குறிப்பிடுறாங்க. இப்படி வந்து கோடு வேடாக இந்த சித்தர்களும் மகான்களும் இந்த கடவுளை பற்றி இவர்களோட பேரை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. இது எத்தனை பேருக்கு புரியும் அப்படின்னா ரொம்ப பேருக்கு புரியாது. அப்படி நம்ம தெளிவாக சொன்னாலும் அந்த உருவ வழிபாட்டில் ஆழமாக சிக்கி கொண்டவர்கள் என்ன பண்ணுவார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பெருசாக எடுத்துக்க மாட்டார்கள். அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களாம் போய் சொல்கிறாங்க, நம்ம வந்து மேல்நிலையை அடையக்கூடாது, நம்ம வந்து நல்லா இருக்கக்கூடாதுன்னு போய் சொல்கிறாங்க, அவங்கெல்லாம் ஒரு வேறு வழியை சேர்ந்தவங்க, நம்ம வந்து வேறு வழியை சேர்ந்தவங்க இப்படின்னு நினைக்கிறது உண்டு. ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை, இதுதான் சரியான பாதை, இதுதான் இறைவனை அடைவதற்கான சரியான வழி என்பது நிறைய பேருக்கு இங்கே வந்து தெரியறதே இல்லைங்கிறது தான் இங்கே வந்து உண்மையாக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து பெருநிலையை அடையணும்னா நம்ம பொய்யே சொல்லாமல் இருக்கணும். பொய் சொல்லக்கூடாது, தயவு இருக்கணும், கருணை இருக்கணும், பந்தபாசம் இருக்கக்கூடாது. இந்த நிலையை, இந்த பெருநிலையை, இந்த சதாசிவ நிலையை அடைவது என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. எல்லாத்தையும் கடந்து தான் போகணும். அப்படி இருக்கிற ஒரு தன்மையை வந்து அவங்க வந்து ஒரு சில பேர் இயலாமையினால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதெல்லாம் இல்லை, அவங்க வந்து பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னால் இந்த மனதை அடக்குவதற்கு அவங்களுக்கு வழி தெரியாது. ஒரு உருவ வழிபாட்டில்னா போயிட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் கும்பிட்டுட்டு வந்துடுவாங்க. இதுனா ஒரு இடத்துல உட்காரணும். 1 மணி நேரம் உட்கார சொல்கிறீங்க, 2 மணி நேரம் உட்கார சொல்கிறீங்க, அப்புறம் 3 மணி நேரம்ன்றீங்க, அப்புறம் ஒரு நாள் உட்காரணுன்றீங்க. இதெல்லாம் வந்து நடக்கிற காரியமா? எங்களால் ஒரு அரை மணி நேரமே உட்கார முடியல, 1/4 மணி நேரமே உட்கார முடியல அப்படின்றவர்களுக்கெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. இதற்கெல்லாம் ஒரு பதில் என்ன அப்படின்னா, அவரவர் வினை வழி அவரவர்கள் வந்தனரே அப்படிங்கிறது தான் அது. அவரவர்கள் கர்மாப்படி தான் அது சித்திக்கும். இந்த பூர்வ ஜென்ம புண்ணியன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த புண்ணியங்கிறது வாயு, அதை மேலே ஏற்றினால் அந்த நிலையை அடையலாம். வெளியிலையும் பூர்வ புண்ணியம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அந்த கர்மான்னு ஒன்று இருக்குது. அதுதான் நம்ம ஆசைப்பட்டதையெல்லாம் நிறைவேற்ற முடியாமல் இந்த உலக மக்கள் தவித்து கொண்டிருக்க. நம்ம ஒரு காரியம் பண்ணுவோம், இந்த காரியம் பண்ணக்குள்ளே அந்த காரியம் நடந்துடுதானே? நடக்காது. நம்ம 100 காரியம் பண்ணுறோம் அப்படின்னால் அந்த 100 காரியத்தில் 10 காரியம் மட்டும்தான் நடக்கும், பாக்கி 90 காரியம் நடக்காது. அங்கே என்ன குறுக்கிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து இந்த கர்மாங்கிறது குறிப்பிடும். இப்போ இங்கேருந்து ஒரு ஊருக்கு நம்ம போகிறோன்னு வச்சுங்களேன். இப்போ ஊருக்கு போகிறதுக்கு ஏதோ ஒரு ஊருக்கு போகிறோம், அந்த ஊருக்கு போகிறதுக்கு 3 மணி நேரம் ஆகும். நம்ம ஃபோனில் சொல்லிட்டோம் 3 மணி நேரம் ஆகும், 3 மணி நேரத்தில் வந்துடுவேன் அப்படின்னு நம்ம வந்து ஒரு தகவலை அவங்கள்ட்ட சொல்லிடுறோம். ஆனால் இங்கேருந்து பஸ்ஸில் போயிட்டே இருக்கக்குள்ள அந்த டிரைவர் வந்து ரொம்ப ஸ்லோவாக ஓட்டுவார். ரொம்ப ஸ்லோவாக ஓட்டக்குள்ள அவர்கிட்ட போய் இன்னும் இவ்வளோ ஸ்லோவாக ஓட்டுறீங்க, கொஞ்சம் வேகமாக போங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் அவர் வேகமாக போவார். போயிட்டே இருப்பார். வந்து உங்களுக்கு டியூப் வந்து பஞ்சர் ஆகிடும். பஞ்சர் ஆனவுன்னா அதை பஞ்சர் போடுறதுக்கு அது ஒரு அரை மணி நேரம் ஆக்குவார். அரை மணி நேரம் ஆக்கிட்டு அங்கேருந்து போகக்குள்ளே என்ன பண்ணுவார், ஒரு ஹோட்டலில் போய் நிறுத்திட்டு வந்து சாப்பிட போயிடுவார். அதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் ஆகும். இப்படி நம்ம வந்து 3 மணி நேரத்தில் வரோம் அப்படின்னு சொன்னோம். ஆனால் இடையில் எவ்வளோ பெரிய தடங்கள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அந்த விஷயத்துக்கு ஏதோ ஒன்று தடுக்குது இல்லையா. நம்ம எங்கே போகணும்னு ஒரு டார்கெட் வச்சு போகிறோமோ அந்த டார்கெட்டை எது தடுக்குதுன்னா இந்த கர்மா தான் தடுக்குது. இப்படி தான் அந்த கர்மா இருக்குது. நம்மளோட இலக்கை நோக்கி நம்மளால் பயணிக்க முடியல. அப்போ இடையில் வந்து ஏதோ ஒன்று தடுக்குது. அதற்கு பெயர் தான் நம்ம வந்து கர்மா, ஊழ்வினை அப்படின்லாம் நம்ம வந்து சொல்கிறது. இந்த பல கோடி பேர் இந்த யோகத்தில் ஈடுபட்டால்
அதில் யாரோ ஒருத்தவங்க 2 பேர் தான் வந்து இந்த நிலையை அடையலாம் அப்படின்னு சித்தர்கள்லாம் சொல்கிறாங்க. ஆகவே இந்த உருவ வழிபாட்டில் இருப்பவர்கள் இதை ஏற்றுக்கிட்டாலும் சரி, ஏற்றுக்கலனாலும் சரி, உண்மையை சொல்லுவதும் அதன் வழி நடப்பதும் தான் இந்த வந்து சித்த வித்தியார்த்திகளின் கடமையாகவும் யோகத்தில் இருப்பவர்களுடைய கடமையாகவும் உண்மையாகவும் இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.